இவனை நோக்கி சுனாமி ரொம்ப வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள இவன் மூழ்கி போயிடுறான். இந்த சம்பவம் நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப எங்கேயோ இருந்து ஒரு வாட்டர் பலூன் வந்து இவனோட ஐஸ்கிரீம் மேல விழுகுது. அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்த்தா அது இவனுடைய வீட்டுல இருந்து தான் வருது. போய் பார்க்கல தான் தெரியுது இவனுடைய மேஜிக் ஸ்டிக் தான் அந்த வாட்டர் பலூன்ல வீசிக்கிட்டு இருக்கு. இப்ப அது கூட சேர்ந்து இவனுமே அந்த வாட்டர் பலூனை வீசிக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வீசி பார்க்கலாம் அப்படின்னு வீசி பார்க்கறான். அது ஒரு பாம் மாதிரி வெடிக்குது. அது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போக இப்ப அதை விட ரொம்ப பெரிய சைஸ்ல ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு அதை இப்ப பைபிள பிக்ஸ் பண்ணி டேப திருப்பிட்டு இருக்கும் போது அது உடைஞ்சு போயிருது. அது மட்டும் இல்லாம அவன் நினைச்சதை விட அதுல தண்ணி ரொம்ப வேகமா நிரம்ப ஆரம்பிக்குது. சோ அதை முன்னாடியே உடைச்சிடலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்றான். ஆனா அவனால உடைக்க முடியல. உடனே அவனோட வீட்டை விட்டு வெளியே போறான். பார்த்தா அந்த வாட்டர் பலூன் அவனோட வீட்டை விட பெருசாக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு சைக்கிள் எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு ரொம்ப வேகமா அந்த சிட்டியை விட்டு வெளியே போக பாக்குறான். ஆனா அவன் போற எல்லா இடத்துக்குமே அந்த வாட்டர் பலூனும் வந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு சிட்டியவே தண்ணியில மூழ்கடிக்கிற அளவுக்கு இந்த வாட்டர் பலூன் நிறைஞ்சுகிட்டே இருக்கு. இவன் சைக்கிள்ல வேகமா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கார் மேல மோதி கீழே விழுந்துடுறான். அப்ப அவன் திரும்பி பார்க்கல. அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அந்த வாட்டர் பலூன் பெருசாகி இருக்கு. சோ அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த பலூன் மேல ஒரு பறவை வந்து உட்கார்ந்து அந்த பலூனை உடைச்சு விட்டுருது. இப்ப அந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி ஒரு சுனாமி மாதிரி மாறி அந்த நகரத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்பதான் வேகமா வரக்கூடிய இந்த சுனாமிக்குள்ள இவன் மாட்டி மூழ்கி போறான். இப்ப உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இப்ப மேல வந்து பாக்குறான். தண்ணியோட வேகத்திலேயே அவனும் போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கம்பி மேல இடிச்சு திரும்பவுமே இந்த தண்ணிக்குள்ள அவன் மூழ்கி போறான்.